இந்த வருஷம் சித்திரை திருவிழா மே மாதம் 12ஆம் தேதி மக்கள் லட்சக்கணக்கில் கூடக்கூடிய இடம் வெறிச்சோடி இருக்குது. பார்த்தீங்களா? மதுரை வைகை ஆறு, வைகை ஆற்றில் அழகர் எழுந்தருளக்கூடிய இடம் அருமையாக இருக்குது பாருங்கள். தேனி ஆனந்தம். அப்படியே போனோம்னா அந்த பக்கம் தெப்பக்குளம் போயிடலாம். அந்த ஓரத்துலேயே போனோம்னா நிற்க கூட ஒதுங்க கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். மதுரையில் சித்திரை திருவிழானா அப்படி ஒரு திருவிழா. வருஷம் வைகை ஆற்றில் அழகர் எழுந்தருள அந்த எழுந்தருளுற அந்த திருவிழா, சித்திரை திருவிழா சந்தோஷமாக இருக்கும் மதுரை மக்களுக்கு. அப்படி இருக்கு பாருங்க. அந்த பாலத்தில், மேம்பாலத்திலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். மதுரையில் 2 ஆற்றுக்கு 2 பக்கமும் ரோடு இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குங்க. அது நேராக போனால் தெப்பக்குளம் போயிடலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இடம் கொஞ்சம் அப்படியே அழகாக ரிலாக்ஸ் சரி பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல அவ்வளோ நெரிசல் இருக்கும். சித்திரை திருவிழா அன்றைக்கி நான் திரும்ப உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அருமையாக இருக்கும். சித்திரை திருவிழா வரப்போது மதுரை மக்கள் எல்லோருக்கும் சந்தோஷம். சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். திருவிழா கூட்டம். கிராமத்துலேருந்துலாம் மக்கள் வந்து அங்கே வண்டியெல்லாம் போட்டுட்டு இந்த தண்ணீர் பீச்சுவாங்க பாருங்கள். அது பயங்கரமாக இருக்கும். அந்த வெயிலுக்கு அதுக்கும் தண்ணீர் பீச்சி குளிர்ச்சி, இந்த வெயிலை வெப்பத்தை குறைப்பாங்க. அழகாக இருக்கும் தண்ணி பீச்சுறதெல்லாம் பார்த்தோம்னா. சித்திரை திருவிழா, மதுரையில் சித்திரை திருவிழா எப்பயுமே சந்தோஷமான ஒரு திருவிழா. ஆற்றில், இந்த வைகை ஆற்றில் தான் அழகர் எழுந்தருள இருக்கார். வெறிச்சோடி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் சித்திரை திருவிழா அன்னைக்கு பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். லட்சக்கணக்கில் மக்கள். ஆற்றுலேயும் சரி, இந்த பாலத்துலேயும் சரி, எங்கே பார்த்தாலும் மக்கள், வெள்ளம், கூட்டம் பயங்கரமாக இருக்கும். சித்திரை திருவிழா அன்னைக்கு திரும்ப ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். அனைவருக்கும் இரவு வணக்கம். சித்திரை திருவிழா வரப்போது எல்லோருக்கும் சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்ஸ்.